டைனி டாய் டிஐஒய் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு டைனி டாய் டிஐஒய். இந்த வீடியோவில் டாய் வாஷிங் மிஷின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின். நம்ம ஏற்கனவே டாப் லோட் வாஷிங் மிஷின் போட்டிருக்கோம். இப்போது நம்ம ஒரு வேஸ்ட் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அது ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே வந்து நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. மேலே வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. அந்த எட்ஜஸ் எல்லாம் ஒரே மாதிரி சமமாக்குறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ க்ளீனாக இருக்குது. ஒரு சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேலே வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இதே மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ரெக்டாங்கிள் ஷேப்பாக அந்த இடத்துல ஒரு கேப் விட்டுட்டு தான் கட் பண்ணணும். சைடு மட்டும்தான் கட் பண்ணணும், பின்னாடி கட் பண்ணாமல் விட்டுறணும். இப்போ போய் பார்க்க வாஷிங் மிஷின் மாதிரி இருக்குது இல்லையா? இப்போது கார்ட்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பேஸோடைய சைஸுக்கு 2 கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதை வந்து கலர் பேப்பர் வச்சு சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போ ஒன்று எடுத்துகிட்டு அதை நான் ஒட்டியிருக்க மாதிரி பேஸில் ஒட்டிடுங்க. ஃபஸ்ட் லேயராக, அடுத்தது வந்து செகண்ட் லேயராக ஒட்டிக்கலாம். இப்போ ஷெல்ஃப் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு இது சுற்றியும் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். இப்போ அந்த சர்க்கிளாக கட் பண்ணணும் இல்லையா? அதனால் இப்போ ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்தோன்னா இப்போ அந்த ஓப்பனிங் ரெடியாக இருந்துச்சு. இப்போது ஒட்டாத சைடெல்லாம் ஒட்டியாச்சு. அடுத்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஃபோம் ஷீட் ஒட்டுறேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட். ப்ளூக்கு ஒயிட் நல்லா இருக்குன்றதுனால ஒயிட் கலர் ஒட்டுறேன். அடுத்து நம்ம சர்க்கிள் சைஸில் ஒன்று கட் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஃபோம் ஷீட் கட் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போது ரிங் மாதிரி கட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு பார்த்தா புரியும். அவ்வளோதான். அப்படி மடக்கி வச்சு கட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அப்படி கட் பண்ணுறேன். அது வந்து நம்ம வாஷிங் மிஷினுடைய சென்டர் அந்த ஹோலுக்கு ஒட்டினா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் ஒட்டியிருக்கேன். டோர் ரெடி பண்ணலாம். அதுக்காக ரெட் ஃபோம் ஷீட்டும் அந்த சர்க்கிள் பீஸையும் எடுத்துகிட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டா இப்போ நம்ம டோர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து ஸ்டிக் பண்ணிடணும். அவ்வளோதான். செல்லோ டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது அங்கங்கே கிளாஸ் மாதிரி தெரிகிற இடத்துலலாம் ஃபோம் ஷீட் வந்து ஒட்டுறேன். நீட்டாக இருக்கும் இல்லையா? அதுக்காக. இப்போ வந்து அந்த லிக்விட் ஊற்றுறதுக்காக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்ல, அது பட்டன் இது மாதிரி ஒட்டுறேன் நான். பார்க்க அப்போ தான் வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும். இப்போ கீழேயும் சுற்றி அந்த ஃபோம் ஷீட் ஒட்டுறேன். ஒயிட் கலர் ஃபோம் ஷீட்டை மேலேயும் ஒட்டுறேன். டோரில் வந்து நான் ஒரு ஸ்டட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து லைட்டாக ஹூக் மாதிரியும் வளைச்சி வச்சுருக்கேன். அதை நான் காமிக்க மறந்துட்டேன். அந்த ஹூக் மாதிரி இருக்கிறது என்ன செய்யும்னா போய் பிடிச்சிக்கும். திறந்து அப்படி லாக் ஆகிக்கிறோம். ஹூக் மாதிரி வச்சதுனால லாக் ஆகிக்கிறோம். இப்போ துணி போடுறதுனா அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ வாஷிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை ஸ்டேப்பிள் பண்ணியிருக்கேன். அதோடைய பேஸுக்காக இன்னொரு ஃபோம் ஷீட் எடுத்து அது மேலே ஒட்ட போகிறேன். அதுக்கப்புறம் உள்ளேயும் ஒரு ஃபோம் ஷீட் வந்து ஒட்டுறேன். ஏன்னா அது வந்து ஸ்டிக்கி பார்ட்டாக இருக்கும். அது ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் மேலேயும் ஒட்டிட்டேன். இப்போது எட்ஜஸ் அது எல்லாத்தையும் ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து ஒயிட் ஃபோம் ஷீட் ஒட்டியிருக்கேன். பார்க்க அழகாக இருக்கணுன்றதுக்காக. இப்போது மேலேயும் ஒட்டலான் இருக்கேன். இப்போ மேலே ஒட்டிக்கலாம்.
இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மினியேச்சர் லிக்விட் பண்ணலாம். அதுக்கு மைக்ரோ டிப் பென்சிலுடைய மூடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். அதோடைய மூடி மட்டும் போதும். அதில் இந்த மாதிரி ஃபோம் ஷீட் வந்து சின்னதாக கட் பண்ணி நான் ஒட்டிடுறேன். ஒயிட் கலர், இன்னொன்றில் ரெட் கலர். இப்போ க்யூட்டான லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பேப்பரில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மைக்ரோ டிப் பென்சில் இல்லாதவங்க, அந்த நீடில் வச்சுருக்காதவங்க இந்த மாதிரி பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபோம் ஷீட்டை ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து பாட்டில் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பண்ண வாஷிங் மிஷின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? அழகாக இருக்குது இல்லையா? அந்த பேஸ்கெட்டில் பார்பி டவல்ஸை ரோல் பண்ணி வச்சுருக்கேன். எப்பவும் போல் நம்ம வாஷிங் மிஷினை பார்பிக்கு கிஃப்டாக கொடுத்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். ஹாய், ஹலோ, நான் தான் ஹைடி வந்திருக்கேன். எனக்கு ஏற்கனவே ஒரு வாஷிங் மிஷின் கிஃப்டாக வந்துருந்துச்சு. இப்போது அடுத்த வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷினும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா ஃப்ரீயாக கிடச்சா, அதுவும் முக்கியமாக கிஃப்டாக கிடச்சிதுன்னா நம்ம வேணானே சொல்ல மாட்டோம் இல்லையா? எத்தனை இருந்தாலும் வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுப்போம். அதே மாதிரி தான் நான் இந்த வாஷிங் மிஷினையும் நான் வச்சுக்க போகிறேன். இந்த ஷெல்ஃபும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிக்விட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஏற்றாப்புல ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேஸ்கெட்டில் நான் டவல்ஸ் எல்லாம் வச்சுப்பேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டைனி டாய் டிஐஒய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய குட்டி க்யூட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய டைனி டாய் டிஐஒய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குட்டி க்யூட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.